ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/1/2024 ஷோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. பிற்பகல் 2:35 பின்பு திருதியை. நட்சத்திரம் திருவோணம். மாலை 4:16 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள். அதாவது போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாகவும், போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே பொறுப்பு என்ற சிறப்புகள் சேரக்கூடிய நாளாகவும், எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உதிரியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விவரமாக செயல்படுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது முயற்சி பண்ணினதுக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சியை விட உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத மாபெரும் முன்னேற்றங்களும் அதற்கு மேலான மகத்தான வெற்றிகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் உபஜய லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உண்மையான நன்மைகளை, உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மென்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி வன பத்திரகாளியம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத விட அக்கம் பக்கத்தில் பொதுவான சமூகத்தில் அது பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதே பொது வாழ்க்கையில் புது மனிதனாக அல்லது பெரும் மனிதனாக அல்லது பிரபல்யம் உள்ளவராக நிலை நிறுத்தப்படுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி குச்சனூர் சனீஸ்வரர் பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய தாத்பரியம் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது.
பிரசன்ன சாஸ்திரப்படி கௌரி மாரியம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நல்ல நாள். அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல் உருவாகும். அதே மாதிரி தந்தை வழி அப்படிங்கிற அமைப்பில் விட தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்பு போன்ற வார்த்தைகளால் வம்பு வாராமல் பாதுகாப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி நாயனார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது அந்த இடத்துல பணம் வருமா, இந்த இடத்துல லாபம் வருமா, இந்த வேலைக்கு நமக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, அதாவது எதிர்பாராத வகையில் எந்த இடத்துல எந்த வேலையில் எந்த உத்தியோகத்தில் எந்த மாதிரி அம்சத்தில் பணம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அம்சங்களெல்லாம் அடியோடு மாறி எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய சொத்து அல்லது பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி கைலாயநாதர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது 4ஆம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நல்லவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். பெற்றவங்க கிட்ட ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதை பெருகக்கூடிய சூழலும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணக்கமான சூழ்நிலைகளை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி வல்லப கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பொறுப்பான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக, அதன் மூலமாக திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக, திவ்யமான திருப்திகள் பெருகக்கூடிய நாளாக, குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சாதகம் பாதகம் 2 நிலையில் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடித்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. விவசாயம் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு வெகு தன லாபம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுறை இல்லாத வாழ்க்கை அரைகுறை என்பதை அறிந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னடக்கம் மிகுதியாக கூடிய நல்ல நாள். தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், தன்னடக்கத்தோடு செயல்பட்டு அதில் தார்மீகமான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், ஒரு சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவம் மிகுதியாக கூடிய நல்ல நாள். அதாவது மாற்றங்கள் நிகழக்கூடிய, உங்களுக்கான மகத்துவம் மிகுதியாக கூடிய, அனைவரிடத்திலும் சமத்துவமான குணங்களும் சக மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சுந்தர விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க,
கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.